பரிகாரம் விடும்போது என்னென்ன ஒரு வட்டத்தில் நாங்கள் சொன்னோம் என்னது வட்டத்தின் மையம் ஓவனை கொண்டு ஓனுக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஏதாவது ஒரு நானுக்கு இது செங்குத்து ஏபி எக்ஸ் ஓஎக்ஸ் செங்குத்து ஏபி ஏஎக்ஸ் சமன் எக்ஸ்பி என்ற ஒரு முடிவு. அதே இது ஏஎக்ஸ் சமன் எக்ஸ்பி எனில் ஓஎக்ஸ் செங்குத்து ஏபி மறுதலை எனில் என்ற பொருத்தம். இதில் 2 தியரம். அடுத்தது வந்து என்ன வரும் பண்ணாங்க மையத்திலிருந்து இந்த 4 கிடைப்பட்ட தூரம் இதுக்கும் இந்த 4 நீளத்துக்கும் இந்த மையத்துக்கு கிடைப்பட்ட தூரத்துக்கும் இடையிலான தொடர் பண்ணிட்டு பார்க்கணும். இதுக்கு நாங்கள் பார்த்தோம் PQ, இது A D என்ற 2 நான்கில் இருக்குது. இது மாதிரி இது எக்ஸ் ஒய் புள்ளி எடுத்து கொண்டால் தேற்றம் என்ன சொல்லுது? முதலாவது இதில் என்ன சொல்லுது? இந்த OX சமன் OY எனில் என்ன முடிவு என்ன? OX சமன் PQ சமன் A. இது ஒரு முடிவு. அதே இது 4வது, இது என்ன 3வது என்ன சொல்லிச்சு? PQ சமன் AB எனில் தூரங்கள் சமன். இது சமன் OX சமன் OY இது சமன். இந்த 4 தியரம் பார்த்து, இது முதலாவது, இது 2வது, இது 3வது, இது 4 இது சமன். இதை நாங்கள் வச்சு எப்படி கேள்வி செய்யறது, இதை எப்படி அப்ளை பண்றது பார்ப்போம். அப்போ நான் இதில் சொன்ன எங்களுக்கு 3 வகையான கேள்வி வரும். ஒன்று கோணம் ரிலேட்டடாக இருக்கும், கோணங்கள். அடுத்தது நீளம் என்னன்னு கேட்டிருப்பாங்க, குறிப்பிட்ட ஒரு கோட்டுற நீளம். அடுத்தது விரிவு. இது 3 வகையான வேலி. இந்த கேள்வியை நாங்கள் அணுகலாம். அதாவது 3 வகையான சார்ந்த கேள்வி வரப்போம். எங்களுக்கு தரவு நெடுமூலம் பார்த்துக்கணும். தரவு என்ன தந்திருந்தாங்க என்றால் எங்களுக்கு இந்த கோடுவானது ஏபி சமக்கூறிடுது, இது சமக்கூறிடுது என்றால் இந்த பாடம். இப்போ இது சமக்கூறிடுது ஏஎக்ஸ் சமன் எக்ஸ்டி என்றால் நாங்கள் என்ன முடிவு எடுக்கலாம் என்றால் இது செங்குத்து. இந்த கோடும் இந்த 4 செங்குத்து. இந்த கோணம் 90 பாகம் தான் இதில் இருக்கக்கூடிய முடிவு. இந்த தியரத்தை நாங்கள் விளக்கல மாட்டோம். இது மட்டும்தான். அடுத்து எங்களுக்கு அடிப்படையான அந்த முக்கோணத்துக்கு 3 கோணங்களை கூட்டுத்தொகை என்ன, அது சம்பந்தமான ஒரு நாலேஜ் இருந்தால் போதும். ரைட். இப்போ இந்த முக்கோணம், இந்த சின்ன முக்கோணத்தை பார்த்தோம் என்றால் எங்களுக்கு தெரியும் எக்ஸ் சக 50 வாகை சக மற்ற 3வது கோணம் என்ன 90. அது 3 நிலங்கள் வரப்போகிறது 180 ரூபா. இதுல இருந்து எக்ஸை காணலாம். எக்ஸ் சமன் என்ன வரப்போகுது 40. எக்ஸ் சமன் 40. நீங்க எழுத மாட்டா சரி. 100 அங்கல போகுது 90 வரப்போகுது. மீண்டும் 9 போனால் 40 வரும். இதை மாதிரி நீங்க டிஏ காணலாம், சாரி வையை காணலாம். மற்ற முக்கோணத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா வை எப்படி காணுது? வை நேரடியாக எழுதிடலாம். வைர பெருமானம் என்னன்னு சொல்லி. ஏன் இந்த முக்கோணம் 2 முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா உதாரணமாக நான் இதை வச்சு கொள்வது முக்கோணம் APO முக்கோணம் OPB. இந்த 2 முக்கோணம் எப்படிப்பட்ட முக்கோணம் வரையும்? 2 ஒருங்கி செய்யுமா? 2 முக்கோணம் எந்த விதியில் ஒருங்கி செய்ய போகுது? எங்களுக்கு இந்த OP என்பது பொது பக்கம். அடுத்தது இந்த AP, PB சமன் தரவு தந்திருக்கிறாங்க. அடுத்தது இந்த AO என்பதும் இந்த OB என்பதும் சமன். அப்ப என்ன சொன்னேன் நான்? இதுக்கான உதாரணமாக நான் சொன்னேன் என்றால் AO சமன் OB. ஏன் என்றது காரணம் ஆரை, இது வட்டத்தில் ஆரை. அது மாதிரி AP சமன் PB. இதுக்கு என்ன காரணம்? அவங்க தந்தது காரணம். அடுத்தது எங்களுக்கு இந்த OP என்பது OP சம OP என்று போடலாம், அல்லது OP பொது பக்கம் போடலாம். இது பொது பக்கம்.
ஆகவே இதில் ஒரு பக்கம் பக்கம் பக்கம். ஆகவே இந்த ரெண்டு முக்கோணம் என்ன செய்ய போகுது? முக்கோணம் ஏபிஓ. இது இப்படி கேள்வி செய்யும்போது ரெண்டு வச்சு தேவையில்லை, நீங்க நேரடியாக அப்ளை பண்ணலாம். இதுல ஒரு தரம் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். அடுத்து என்ன? முக்கோணம் ஓபிபி. இது எப்படி வந்து ஒருங்கி செய்யும். ஆகவே நாங்கள் இந்த கோணங்கள் சம்பந்தம் எடுத்துக்கலாம். இந்த கோணம் ஏ என்ற கோணம், ஏ என்ற கோணம் சமன் டி என்ற கோணத்துக்கு சமன். அதாவது என்ன? அதாவது இதுல என்ன? இந்த கோணம் என்னது குறிச்சு காட்டு? எக்ஸ் என்ன? ஓ ஏ பி சமன் பி டி ஓ. எங்களுக்கு தெரியும் இந்த கோணம் கண்டிருக்கு எக்ஸ் என்ன கண்டிருக்கு 40. ஆகவே எங்களுக்கு இந்த y சமன் 40. நாங்கள் என்ன சொல்லலாம்? x சமன் y. ஆகவே y சமன் 40. அப்ப நீங்க இதை இப்படி செய்யணுமான்னு கேட்ட செய்ய தேவையில்லை, நேரடியாக அப்ளை பண்ணலாம். உதாரணமாக இந்த கோணத்தை கண்டால் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாயிருக்கும், எக்ஸ் வைக்கு சமனாயிருக்கும். அது மாதிரி இது 50 என்றால் இதுக்கும் 50 இருக்கும். இந்த முடிவை நீங்க நிறைய அப்ளை பண்ணலாம். இப்படிப்பட்ட கோணங்கள் கேட்டா இந்த முடிவுகளை நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ப இது முதலாவது வகையான கேள்வி. ரைட். இப்ப பாருங்க, இதுங்களுக்கு மையம் என்ன? இந்த மையம் ரெண்டு மைய நாங்க எப்படி காணலாம்? முதலாவது எந்தெந்த வேயில காணலாம் மட்டும் பார்க்கணும். முதலாவது இந்த மைய காண்றதுக்கு நாங்க ஒரு முறை என்னென்றால் இந்த பெரிய முக்கோணத்துல 3 கோணத்தையும் கண்டு 3வது கோணம் இதை காண்றது. அப்படி இல்லைன்னா உள்ளுக்கு இருக்கிற இந்த நாட்பாக்கல்ல இந்த நாட்பாக்கல்ல 4 கோணத்தையும் காண்டுட்டு தேவையான கோணம் மைய காண்றது. இது 2 வேயும் இருக்கு. ரைட். ஆனா நாங்க இந்த 2வது முறை நான் சொன்னது நாட்பாக்கல் என்ன முறைப்போம். காரணமாக இந்த நாண இந்த மையத்திலிருந்து வரையப்படுற கோடு சமனாக இருக்கூறிடுது. ஓவிலிருந்து இந்த மையத்திலிருந்து இந்த நாணுக்கு வரையப்படுற கோடு செய்து இந்த நாண இரு சமக்கூறிடுது தரவு. ஆகவே நாங்க என்ன சொல்ல மாட்டோம்? இந்த கோணம் வந்து 90 இது தரவு தேற்றங்கள். அது மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? இந்த ஓவிலிருந்து இந்த நாடுக்கு வரையப்படுற கோடானது இந்த நாடை இரு சமக்கூறிடுது. ஆகவே இந்த கோணம் 90. சரியா? ஆகவே எங்களுக்கு இன்னொரு கோணம் காண வேண்டியது. இந்த கோணம் காண வேண்டியது இல்லையா? அப்ப இந்த கோணத்தை எப்படி காணலாம்? இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த முக்கோணம் கிழக்கு முக்கோணத்துல எங்களுக்கு இந்த கோடானது வரையப்படுற இந்த கோடானது இந்த நாணினை இரு சமக்கூறிடுது. இந்த கோணம் எங்களுக்கு 90. இல்லையா? அப்ப இந்த சின்ன முக்கோணத்துல எங்களுக்கு தரவு வந்து இது 32, இது 90 நாங்க கண்டுபிடிச்சோம். இந்த கோணத்தை காணணும். இதுல வரப்போகுது இது 90, இது 32. ஆகவே அது 58. ஆகவே எங்களுக்கு இந்த கோணம் 58. நாங்க ஏற்கனவே நிறுவிக்கிறோம். இந்த கோணம் 50, இந்த கோணம் 50 ரெண்டும் ஒருங்கி செய்யும். நாங்க நிறுவிக்கிறோம். ஆகவே நேரடியாக அப்ளை பண்ணலாம். இது 58 என்றால் இது எங்களுக்கு 58. ஆகவே மொத்தமாக எங்களுக்கு தெரியும் 58 எங்களுக்கு வரப்போது 116 வரும். அப்ப 116 என்பது முழு இந்த ரெண்டு கோணத்தையும் சேர்க்கும் 116. இப்ப நான் காண வேண்டிய கோணத்தை பாத்தீங்கன்னா புத்தக கோணம் இருக்கு. எங்களுக்கு காண வேண்டிய கோணம் என்ன? ஆகவே இது எங்களுக்கு 116. இந்த கோணம் எத்தனை? இது 116 இருக்க போகுது புத்தக கோணம். ஆகவே இந்த நாட்பாக்கல்ல காண வேண்டிய நாட்பாக்கல்ல நாங்க இந்த கோணம் 92 கண்டம், இது 90, இது காண வேண்டிய y, இது 116. இப்ப காணலாமா வைய? ஆகவே y சக 90 சக 116 சமன் 360. இதுல நீங்க y எழுத மாட்டீங்களா? y சமன் என்ன வரப்போகுது? 180. அதாவது இதுல ரெண்டுலயே 180 வரப்போகுது. மற்ற சைட் போனா 180 இருக்கு. 180 116 போனால் 64 பாகம். 64 பாகம் வரும்.
சரி, அப்ப இப்படி புக்ல நிறைய கேள்வி இருக்கு இந்த கோணங்கள் காண்றது. இப்ப நேரடியாக இதுக்கு இப்படி சிம்பிளா இதை நீங்க இந்த தியரத்தை அப்ளை பண்ணி 90 மார்க் கண்டுபிடிக்கணும். இதுல பேர் ஒன்றும் நாங்க செய்யல. அதுக்கு நீங்க செஞ்சதெல்லாம் என்ன, முக்கோணத்தின் 3 கோணங்களையும் கூட்டுத்தொகை, அடுத்தது நாட்பாக்கல் 4 கோணங்களையும் கூட்டுத்தொகை பெருமானம் 360 180 நீங்க அதுபடி 9 8ஆம் ஆண்டுல படிச்சது. நீளம் சம்பந்தமான கேள்வி. கேள்வி ஒரு தரவன் என்றால் இதுக்கு இந்த பக்கம் சமனா இருக்குது. இந்த மாதிரி இது வந்து ABC இதோட மையம் சமன் 12 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. அது மாதிரி ON சமன் 2 வர்க்க மூலம் 22 சென்டிமீட்டர். வட்டத்தின் 6 சமன் 13 சென்டிமீட்டர். சரிதான். அப்ப இதுல தரவு என்னென்றால் உங்களுக்கு இந்த ON தந்திருக்காங்க இத்தனை சென்டிமீட்டர், அதோட 6 தந்திருக்காங்க. அடுத்தது என்ன தரவு தந்திருக்காங்க, உங்களுக்கு இந்த CN NBN சமன், அடுத்தது AM MBN ஒன்றுக்கு சமனாக O வட்டத்தின் மையம். சரிதான். அடுத்தது கேள்வி இருந்தால் ABயின் நீளம் கேட்டிருக்காங்க. இரண்டாவது BCயின் நீளம். மூன்றாவது நாட்பாக்கள் AOCB யின் சுற்றளவு. AOCB யின் சுற்றளவு என்ன கேள்வி. அப்ப நாங்க இந்த கோணம் சம்பந்தப்பட்டதுக்கு இதுக்கும் இடையில இன்னொரு வேறையா நாங்க ஒரு இது பயன்படுத்த மாட்டோம், பைத்தகரஸ் பயன்படுத்தும். இதுல நாங்க பைத்தகரஸ் பயன்படுத்த மாட்டோம். நீளங்கள் சம்பந்தப்பட்டு வரும்போது எங்களுக்கு இதுல பைத்தகரஸ் பயன்படுத்தும். உங்களுக்கு தெரியும் பைத்தகரஸ் வந்து தேற்றம் என்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியும். என்னது இது ABC என்றால் தொடர்பு என்ன, C வர்க்கம் சமன் A வர்க்கம் பிளஸ் D வர்க்கம். இதுதான் பைத்தகரஸ் தொடர்பு. அப்படிதான் நாங்க அப்ளை பண்ணணும். அதை தவிர எங்களுக்கு நேரடியாக ஏற்கனவே படித்த தியரத்தை வச்சு நாங்க இந்த கோணங்கள் எது செங்கோணம் முக்கோணி என்று கண்டுபிடிக்கிறோம். இதுல சொல்லுங்க, இதுல இந்த கோணம் என்ன, இல்ல செங்கோணம் முக்கோணம் கண்டுபிடிக்கிறேன். எங்களுக்கு இந்த CNO இந்த கோணமா 90. ஏனென்றால் இந்த CB என்ற இந்த நாண ஓவில் இருந்து வரையப்படுற இந்த கோடுவானது இரு சமக்குறியது, தரவு ரெண்டும் சமனாக இடைவிட்டு இந்த கோணம் 90. அது மாதிரி இந்த AB என்ற நாண ஓவிலிருந்து மையத்திலிருந்து வரையப்படுற கோடானது இது சமக்கூறிடுது, அதாவது இது 90. இது என்னன்னா நாங்க தேற்றத்திலிருந்து நாங்க இங்க அப்ளை பண்றோம். சரிதானே? ரைட். இப்ப கேள்வி போல கேள்வி என்ன, AB என்ன நாணின் நீளம். அப்ப இந்த நாணின் நீளத்தை காண்றதுக்கு நாங்க என்ன செய்யலாம் என்றா, இந்த சின்ன முக்கோணத்துல அதாவது முக்கோணி OMA பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கு இந்த OA தந்திருக்காங்கடா. நான் சொன்ன முக்கோணி என்னது, அதாவது இது A, இது O, இது M. அப்ப எனக்கு இந்த AO என்பது எத்தனை, 13. ஏன் 6, இது வட்டத்தின் 6. AOC என்பது வட்டத்தின் 6. ஆகவே இது வந்து 13 சென்டிமீட்டர். இந்த முக்கோணத்தின் இந்த செம்பக்கம் 13 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த OM என்பது கண்டுபிடிக்கிறாங்க. OM எத்தனை, 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர். ஆகவே எங்களுக்கு இந்த AM காணணும். AM என்பது இந்த நாணின் அரைவாசி, AB என்ற நாணின் அரைவாசி. அப்ப இந்த AM எப்படி காணலாம்,
பைதகரஸ் தேற்றத்தில் காணலாம். பைதகரஸ் தேற்றத்தில் என்ன சொல்றது? செம்பக்கத்தின் வர்க்கம் சமன் ஏனைய 2 பக்கங்கள் வர்க்கத்துக்கு கொடுக்குது சமன். அப்படி இதுல 12 வர்க்கம் காண வேண்டிய இந்த ஏஎம் வர்க்கம். சரிதான். இதனால எங்களுக்கு ஏஎம் எத்தனை வர போகுதுன்னு எங்களுக்கு ஆகவே ஏஎம் வர்க்கம் சமன் 13 வர்க்கம் வந்து 169 மறை 12 வர்க்கம் வந்து 144. இது வர போது 25. ஆகவே ஏஎம் சமன் 5 சென்டிமீட்டர். நான் கண்ட கேள்வி என்ன? ஏபி தான் கேள்வி. அப்ப ஏபி இக்கும் ஏஎம்க்கும் என்ன தொடர்பு? ஏஎம் என்பது அரைவாசி, ஏபியின் அரைவாசி தரவு தந்திருக்காங்க. இது கொஞ்சம் சமன். நான் கண்டது இது 5. இதைத்தான் கண்டிருக்கும் 5. ஆகவே மூணாவது கேள்விக்குரிய விட என்ன? ஏபி என்பது 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர். இது 5 சென்டிமீட்டர். இது இதுக்கு சமன் எடுத்தால் இது 5 சென்டிமீட்டர். மொத்தம் 10 சென்டிமீட்டர். இதே ஐடியா தான் பிசியை காண்றது. பிசியை காணணும் நாங்க. எங்க பிசி என்பது இந்த பிசி, இந்த நானை காண என்ன செய்யலாம்? அதே மாதிரி இந்த சி என்ன காணணும்? இந்த சி என்ன காணணும்? அப்ப இதை காணணும்டா இந்த முக்கோணம் செங்கோண முக்கோணம் கண்டுபிடிச்சோம். ஆகவே எங்களுக்கு இந்த பக்கம் தெரியும். எங்களுக்கு அதாவது 13 சென்டிமீட்டர். அது மாதிரி இந்த ON என்பது தரவு. ON என்பது 2 வர்க்கம் மூலம் 22 சென்டிமீட்டர். எங்களுக்கு சி என்ன காணலாம்? எங்களுக்கு சி என்ன காணலாம்? என்ன சி என் சி வர்க்கம் சமன் சிஎன் வர்க்கம் சக ஓஎன் வர்க்கம். இதான் பைதகரஸ் தேற்றம். அப்ப இதுல எனக்கு இந்த சிஎன் வர்க்கம் என்பது 6. ஆகவே 6 எனக்கு தெரியும் 13 சமன் இந்த சிஎன் வர்க்கம். இதை நான் காண வேண்டியது. சிஎன் காணும் தெரியாது. இந்த சிஎன் கண்டா தான் இதுல 2 மடங்கு இந்த சிபி வரும். ஆகவே சிஎன் வர்க்கம் சக ஓஎன் வர்க்கம். ஓஎன் என்பது தான் தெரிவிக்கிறாங்க. எத்தனை 2 வர்க்கம் மூலம் 22 வர்க்கம். இதுல இருந்து சிஎன் வர்க்கம் சமன் 13 169 மறை எத்தனை வரப்போகுது? 2 வர்க்கம் மூலம் 22 போது எத்தனை வரப்போகுது? 4 தர 22. விளையிட்டாது. இந்த 2 இதுக்கு வரப்போகுது. 2 வர்க்கம் 4. இந்த 2 இந்த வர்க்கம் மூலம் 22 வரப்போகுது. வர்க்கம் மூலம் வர்க்கம் இல்லாம போனதால 22 வரப்போகுது. அவங்களுக்கு இந்த சிஎன் வர்க்கம் சம 169 மறை 4 தர 22 88. இது கழிச்சு எங்களுக்கு வரப்போறது 1 8 சிஎன் வர்க்கம். இதுல சிஎன் நான் காணலாம். எங்களுக்கு தெரியும் 81 வர்க்க மூலம் என்னன்னு சொல்லி. வர்க்க மூலம் 81. இதுல இருந்து சி என் சமன் +−9 +−9 வர்க்க மூலம் என்றால் என்ன? ஆனால் எங்களுக்கு இந்த பெருமானம் நீளம் என்பதால எங்களுக்கு சிஎன் சமன் 9 மைனஸ் பொருந்தாது. அதே முடிதான் நீங்க என்ன சொல்லுது வர்க்க மூலம். இப்ப நீங்க உதாரணமாக சிஎன் வர்க்க மூலம் எங்க வருதோ அங்க உங்களுக்கு வார விட வந்து 2 விட வருது. +−9 வரும். உதாரணமாக நீங்க +9 பெருக்கினாலும் எங்களுக்கு வாரது 81 தான். அதே மாதிரி மறை 9 பெருக்கினாலும் வாரது எங்களுக்கு 81 தான். அதே பெருமான 81. நாங்க சிம்பிளா மீட் பண்ணிட்டு விட்டுட்டு போகலாது. ஆகவே எங்களுக்கு இந்த முறையில் நீங்க எழுத பழகிக்கணும். சிஎன் சமன் 9 சென்டிமீட்டர். கேள்வி என்ன? 9 சென்டிமீட்டர். கேள்வி வந்து பிசி கேட்டி. பிசி என்பது என்ன? சிஎன் 2 மடங்கு. ஆகவே பிசி சமன் 18 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி என்னென்றால் நாட்பக்கல்ல சுற்றளவு கட்டிருக்கிறாங்க. அப்ப இப்படி இந்த மாதிரி 4 நீளம் கேட்கலாம். அப்புறம் இதுக்கு வேற கேள்வி வந்து பரப்பளவு கேட்கலாம், சுற்றளவு கேட்கலாம். வேற லொஜிக்கா கேட்கணும். அப்ப இதுல வந்து சுற்றளவு கட்டிக்கிறாங்க. சுற்றளவு இதுல இந்த நாட்பக்கல் AOCB சுற்றளவு கட்டிருக்காங்க.
கடை நாட்பாக்கள் ரைட். அது முதலாவது ஐடியா இது AOCD இந்த நாட்பாக்கள் சுற்றளவு. இந்த நாட்பாக்கள் சுற்றளவு எங்களுக்கு இந்த ஏபி நீளம், ஏபி என்பது நான் இது நாங்கள் முதலாக கண்டுட்டோம். ஏபி என்பது 10 சென்டிமீட்டர், இது வந்து 10 சென்டிமீட்டர். அது பிசி என்பது நான் கடைசியாக கண்டது 18 சென்டிமீட்டர். அடுத்தங்கள் தெரியும் இந்த AOC என்பது முறையே ஆரைகள். இது 13, இது 13. ஆகவே நேரடியான நாளை கூட்டும் போது சுற்றளவு வரப்போகுது. ஆகவே சுற்றளவு AOCB சுற்றளவு சமன் என்ன வரப்போகுது? 13 சக 13 சக 10 சக 18 எத்தனை? 26, 36, 54 சென்டிமீட்டர் சுற்றளவு சென்டிமீட்டர். இது AB அது மாதிரி CD இரண்டும் நான்கள் தானே, இரண்டும் நான்கள். இது மையம் ஓவிலிருந்து வரையப்படும். அப்போ வரையப்படுறது தரவு தந்திக்காக செங்குத்தாக இடைவிட்டுது. இது செங்குத்தாக வெட்டினால் இந்த நீளங்கள் என்ன முதலாவது நீளங்களுக்கு தொடர் பண்ண அடுத்த தந்திக்கான தரவு என்றால் OM இதுல தந்திக்கிறாங்க OP சமன் 15. இது வந்து P, இது Q. அதாவது PQ என்பது 5 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க தரவு. தரவு முதலாவது கேள்வி என்ன? நான் சிடியின் சரியா? நான் சிடியின் நீளத்தை எப்படி காணலாம்? ஏற்கனவே செஞ்ச கேள்வி. நான் சிடியின் நீளம் காணணும் என்றால் நாங்க இதுல ஏதாவது பக்கத்து நீளத்தை காணணும். இது செங்கோணம் சொல்லிக்கிறேன். இதுல வந்து எங்களுக்கு இந்த கேள்வி செய்யறதுக்கு நாங்கள் கட்டாயம் பைதகரசை பயன்படுத்தி ஆகணும். பைதகர தேற்றத்துல எங்களுக்கு இந்த கோணம் வந்து இது பி செங்கோணத்தில் இருக்குது. அடுத்தது இது வந்து O, இது D. எங்களுக்கு தெரியும் இந்த OP என்பது தந்திருக்கிறாங்க 15 சென்டிமீட்டர். OP என்பது 15 சென்டிமீட்டர் தந்திருக்கிறாங்க. அதாவது PD என்பதை காணணும். இதுதான் நான் காணணும். என்ன இதை காணணும். அடுத்தது இது என்னது? OD என்பது என்ன? OD என்பது ஆரை தந்திருக்காங்க 25. ஆகவே மோலார் கேட்டிருக்கிறாங்க PD நாங்கள் பைதகரத்தை பயன்படுத்தணும் என்றால் எங்களுக்கு தெரியும் OD வர்க்கம் சமன் OP வர்க்கம் சக PD வர்க்கம். அப்ப எங்களுக்கு OD வர்க்கம் செம்பக்கம் தெரியும் எங்களுக்கு ஆரை. இந்த முக்கோணம் தான் கேள்விக்கிறாங்க. இந்த முக்கோணம் தான் இது கூடாது. இந்த முக்கோணம் தான் இது. இது எங்களுக்கு O, இது P, இது D. இதெல்லாம் மாத்தி கிடைக்கும். இந்த பெருமானம் சரியா இருக்கு. அப்ப எங்களுக்கு OD வர்க்கம் 25 வர்க்கம், OP வர்க்கம் தந்திருக்காங்க. OP தந்திருக்காங்க 15 வர்க்கம். OP வந்து 15 வர்க்கம் சக PD வர்க்கம். PD காணணும். சரியா? ரைட். இப்ப நாங்க எப்படி செய்யலாம்? இப்படிப்பட்டதுகளை விட தெரியாட்டி நாங்க சிம்பிளா என்ன செய்யலாம்டா எனக்கு தெரியும். பாருங்க PD வர்க்கம் சமன் 25 வர்க்கம் பெருக்கிக்க கூடாது. 25 வர்க்கம் மறை 15 வர்க்கம். இப்ப A வர்க்கம் சக B வர்க்கம் ஃபார்ம் இது. அப்ப நாங்க எழுதலாம் A சக B, A சக B எழுதலாம். 25
சக 15 25 மறை 15 a வர்க்கம் சய b வர்க்கம் a சக b a சய b. அப்ப எங்களுக்கு தெரியும் இதை கூட்டினால வரப்போகுது 25 சக 15 40. அப்ப இதுல எங்களுக்கு வரப்போறது 10 தர 10. இதுல வந்து 40 இதுல 10. அப்ப எங்களுக்கு வரப்போறது 400. 400. அப்ப எங்களுக்கு தெரியும் 400 வர்க்கம் மூலம் என்ன. ஆகவே PD வர்க்கம் சமன் 400 இருந்து PD சமன் வர்க்கம் மூலம் 400 இது சமன் பிளஸ் ஓ மைனஸ் 20. ஆகவே PD சமன் 20 சென்டிமீட்டர். PD சமன் 20 சென்டிமீட்டர். கேள்வி என்ன? PD கண்டுபிடிக்கிறோம். கேள்வி வந்து எங்களுக்கு CD மொத்த நீளம். ஆகவே CD முதலாக CD சமன் 2 தர 20 சமன் 40 சென்டிமீட்டர். முதலாக அடுத்து இரண்டாவது கேள்வி என்ன? இரண்டாவது கேள்வி வந்து கேட்கிறாங்க ஏபி நீளம். ஏபி சமன் என்ன? நான் ஏபி நீளம் செய்யணுமா? அதே ஃபார்மேட் ஏபி நீளத்தை காணும். ஏபி நீளத்தை காணணும் என்றால் ஏதாவது உதாரணமாக இந்த முக்கோணம் நான் அதே ஃபார்மேட் அதே இதில் எழுதுறேன், அமைப்பில் எழுதுறேன். முக்கோணத்தை எனக்கு தெரியும். இது செங்கோணம், இது Q, இது B, இது O. இந்த முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணம் வரைஞ்சு இந்த முக்கோணத்தில் எனக்கு OB என்பது அது OB என்றாலும் சரி அது OD என்றாலும் சரி 6 ஆகவே 25 சென்டிமீட்டர். அது மாதிரி எனக்கு காண வேண்டியது Q2 காணணும். எனக்கு தந்திருக்கேன் என்ன? எங்களுக்கு OQ காணணும். OQ என்பது என்ன? OQ என்பது OP யோட இந்த PQ கூட்டணும். இதெல்லாம் தந்திருக்கிறான். ஆகவே இந்த OQ என்பது 15 சக 5 இதுவரை 15 சக 5 வந்தது. எங்களுக்கு இந்த OP யோட திரும்ப PQ தான் தந்திருக்காங்க. எங்களுக்கு இந்த OQ தரல, தந்திருக்கிறது PQ. ஆக நாங்க இந்த 15 இந்த 5 கூட்டி 20. எனக்கு இதுல வர போறது 20 சென்டிமீட்டர். அப்படிதான் கேள்வி. எப்படி செய்யலாம்? இதை கருத்து நேரடியாக நான் போடுறேன். 25 வர்க்கம் செம்பக்கத்தின் வர்க்கம் சமன் ஏனைய 2 பக்கங்களின் வர்க்கத்தின் கூட்டுதை சமன். அப்ப 20 வர்க்கம் காண வேண்டியது QB வர்க்கம். சரிதானே? இதை நாங்கள் என்ன செய்யலாம்? QB வர்க்கம் சமன் 25 வர்க்கம் சை 20 வர்க்கம் இதிலிருந்து A வர்க்கம் சை B வர்க்கம் அதே கேஸ். ஆகவே A சக B A சய B. இப்போ நாங்கள் இதை எழுதலாம். 25 சக 20 45 சக 5 45 இருந்தாலும் ஒரு கேந்திர வரும். இது நாங்கள் பெருக்கிட்டு வார போறது 225. அதாவது QB வர்க்கம் சமன் 225. ஆகவே QB சமன் வர்க்கம் மூலம் 225. இது சமனத்தில் வரப்போது எங்களுக்கு 15. அதாவது இதுல எங்களுக்கு வரப்போறது பிளஸ் ஓ மைனஸ் 15. ஆகவே QB சமன் 15 என 15 பிளஸ் 15 மறையில வராது. அப்ப கேள்வி என்ன? எங்களுக்கு AB. ஆகவே AB சமன் எத்தனை வரப்போகுது? AB 30 சென்டிமீட்டர். ரைட்டா? உங்களுக்கு அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா உருவில் காட்டப்பட்டுள்ளது வந்து எங்களுக்கு ஓவினை மையமாக கொண்டு
வரையப்பட்ட 2 வட்டங்கள், ஓவிய மையமாக வரையப்பட்ட 2 வட்டங்கள் தந்திருக்கிறாங்க. இதுல இந்த 2 வட்டங்கள்ல ஆரைகள் 2 வட்டங்களின் ஆரைகள். அப்ப நான் என்ன செய்யறேன், சிறிய வட்டத்தினால் ஆறாகவும் பெரிய வட்டத்தினால் கேபிட்டல் ஆறாகவும் எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்க ஸ்மால் ஆர் புரிஞ்சு கொள்ளுங்க. இது வந்து ஆர், இது வந்து கேபிட்டல் ஆர். அப்ப சிறிய வட்டத்தின் ஆரை தந்திருக்கிறாங்க 12 சென்டிமீட்டர். மாதிரி பெரிய வட்டத்தின் ஆர் தந்திருக்காங்க 13 சென்டிமீட்டர். இந்த சிறிய வட்டத்தின் ஆரை 12, பெரிய வட்டத்தின் ஆரை 13. இது 13 12. கேள்வி என்னன்னா ஏபி நீளத்தை கேள்வி. இது தரவு. ஏபி நீளம் என்று கேள்வி. இது எப்படி செய்யறது கேள்வி? ட்ரை பண்ணுங்க. இது 90. இது 90. 90 காணல, எப்படி காணப்படுறீங்க? இது 90. ஆகவே பெரிய பைதகரத்தை பயன்படுத்தலாம். சரியா? பைதகரத்தை பயன்படுத்தினாலும் வரப்போறது என்ன? AO வர்க்கம் சமன் OP வர்க்கம் சக AP வர்க்கம். AO வர்க்கம் என்பது தந்திருக்கிறாங்க பெரிய வட்டத்தின் ஆறு. AO வர்க்கம் என்பது பெரிய வட்டத்தின் ஆறு. பெரிய வட்டத்தின் ஆறு என்பது 13 வர்க்கம். இந்த OP என்பது பாத்தீங்கன்னா அது வந்து சிறிய வட்டத்தின் ஆறையா இருக்கு. என்ன, அதாவது முக்கோணத்துல இந்த முக்கோணத்துல இது APO எடுத்தோம்னால் AP வந்து பெரிய வட்டத்தின் ஆறு, இந்த OP என்பது சிறிய வட்டத்தின் ஆறு. என்ன, இது வந்து 12 வர்க்கம் சக AP என ஆனதும் AP வர்க்கம். ஆகவே தெரியும் AP வர்க்கம் சமன் 169 மறை 144. இதுகள் வரப்போறது 25. ஆகவே AP சமன் +5 சென்டிமீட்டர். அப்ப AP 5 என்றால் AB சமன் இது 5 என்றால் என்ன, இது சரியா?